நீ எதுக்காக அழுகுற? அழுகாத. என் அப்பா இப்படி பண்ணுவாரு நான் நினைக்கவே இல்லப்பா. நானும் தான் நினைக்கல. என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. வசந்த் தப்பா நினைக்காதீங்க. அவர் ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல. நல்லவர் மாதிரி நடிச்சு நம்மள இங்க இருக்க வச்சுட்டாரு. இப்ப என்னடான்னா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருல்ல. நல்லவர் மாதிரி நடிக்கையிலே நினைச்சேன். நல்லவர் மாதிரி நடிக்கிறவர் நேரா வந்து பேசியில கூட்டிட்டு வந்திருக்கணும். இப்படி கடத்தினவர நல்லவர் ஒன்னியா? என்ன சொல்றதுன்னு தெரியல. சாப்பிட்ற ஒரு மருமகனுக்கு நல்ல மரியாதை கிடைச்சிருக்கு இல்ல. என்னைக்காவது வந்து போனாதான் மரியாதையெல்லாம். இந்த மாதிரி வீட்டுக்கு மாப்பிள்ளையா இருக்கிறவனுக்கு ஒரு மரியாதையும் கிடைக்காது. இல்ல வசந்த், எங்க அப்பா மருமகனை அப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும் முன்னாடிலாம் சொல்லுவாரே. சரி நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா டேபிள்ல உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூட என் அப்பா இப்படி பேசுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை வசந்த். அதுக்காக நீ ஏன் தீபிகா அலற? அழாத. இந்த பெட்ல உட்கார கூட உங்க வீட்டுல பயமா தான் இருக்கு. இவனை என்ன பெட்ல உட்கார வச்சிருக்குன்னு சொல்லுவாருன்னு நினைச்சு. தீபிகா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உன்கிட்ட நான் சொல்லணும். தயவு செஞ்சு நீ அழாத. உன் அப்பா பேசுறதுக்கு நீ என்னம்மா பண்ணுவ? நான் என்ன பண்றதுன்னே தெரியல வசந்த். இங்க பாருங்க. ஆனா ஒண்ணு, என்ன சொல்ல வரீங்க? ஏதோ முடிவுன்றீங்க. வசந்த், என்னை விட்டுட்டு உங்க வீட்டுக்கு போக போறீங்களா? உன் வீட்டுக்கெல்லாம் போகல. எப்பவும் போல நான் ஹாஸ்டல்ல இருந்தே படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ வேணா உன்னோட வீட்டுல இரு. என்னப்பா இப்படி சொல்றீங்க? என் அப்பா ஒத்துக்க மாட்டாரே. உங்களை விடுறதுக்கும் கூட கண்டிப்பா ஒத்துப்பாரான்னு தெரியலையே. அவர் பிடியிலே நான் இருக்கணும். அப்போ அவர் சொல்றத நான் கேட்டுட்டு இருக்கணும்ன்றியா? அப்படி சொல்லல. அவர் அப்படிதானே பண்றாரு. தீபிகா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நான் என்னை விட்டு நான் அப்பப்போ வந்து உன்னை பார்த்துட்டு போறேன். நம்மளோட படிப்பு முடிஞ்சதும் கண்டிப்பா எங்காவது போயிடலாம். தயவு செஞ்சுட்டு இங்கே இருக்கல. என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். என்ன வசந்த் இப்படி சொல்றீங்க? அப்புறம் நான் இங்க என்ன பண்றது? என்னையும் இனி அப்பா படிக்க வேணாம், உன் ஹஸ்பண்ட் படிச்சா போதும்ட்டாரு. என்னது, நானும் உன் கூடவே ஹாஸ்டல் வந்துடுவா? நான் என்னோட ஹாஸ்டல்ல இருக்கேன், நீ உங்களோட ஹாஸ்டல்ல இருங்க. அதெல்லாம் எப்படி செட் ஆகும்? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நீ வேணா வீட்டிலே இருந்து வா, போயிட்டு வா. சரியா? நீ வேணா வீட்டிலே இருந்து காலேஜ் வா. எப்படி வசந்த்? வேற வழி இல்லை தீபிகா. இனி இப்படிதான். நான் உன் வீட்டில் இருந்துலாம் என்னால் படிக்க முடியாது. டேபிள் உட்காந்து சாப்பிட்றதுக்கே உன் அப்பா எப்படி பேசுறாருன்னு பாத்தியா? எனக்கு புரியுது. ஆனா நீங்க ஹாஸ்டல் போறதெல்லாம் எனக்கு விருப்பமே இல்ல. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா. போய் தான் ஆகணுமா? இல்லைன்னா அப்பாட்ட எப்படியாவது கெஞ்சி கேட்டு உன்னோட வீட்டுக்கு போயிடுவோமா? உன் அப்பா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. இங்க இருக்கிறதுக்கு எனக்கும் பிடிக்கல தெரியுமா? என்னோட வீட்டில் நீ வந்து இருக்கிறது எனக்கு என்னமோ போல இருக்கு. உனக்கு அப்போ எவ்வளோ கஷ்டமா இருக்கும். எல்லாரும் அம்மா உன் மேல அவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க. ஆனா அப்பா தான் இப்படி நடந்துக்கிறாரு. உன் அப்பா என்னைக்கும் மாறவே மாட்டாரு, புரிஞ்சுக்காத. வசந்த், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம். நான் அப்பாட்ட பேசுறேன். வசந்த் கிட்ட இனிமே இப்படி நடந்துக்காதீங்கப்பான்னு. அப்பா புரிஞ்சுப்பாரு. நீ இப்படி ஹாஸ்டல் போறேங்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. பார்க்கலாம். முடிவு எடுத்திருக்கேன். இன்னும் போறேன்னு என்னன்னு தெரியல. நீ அழாத. என்ன நடக்குதுன்னு அடுத்து பார்க்கலாம். சரி வசந்த். அழாத தீபிகா. உன்னை அழக்கூடாதுன்னு நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ எதுக்காக அழுகிற? உங்க அப்பா பண்றதுக்கு நீ என்ன பண்ணுவ சொல்லு. உன்னை கஷ்டப்படுத்துறாருல்ல, அப்புறம் எனக்கு எப்படி அழுக வராம இருக்கும்? சரி சரி, என்ன பண்றது? இப்படிதான் இருக்கணும், நடக்கணும்னு இருக்கு. சரி வசந்த், அழல. எதுக்குடி போய் பின்னாடியே வர? கௌதம், விரதம் முடிஞ்சிட்டு எனக்கு பிரியாணி சாப்பிடும் போல இருக்கு. ப்ளீஸ் கௌதம், இன்னைக்கு மட்டும் பிரியாணி வாங்கிட்டு வரியா? வேணும்னா சிக்கன் எடுத்துட்டு வரவா இல்ல மட்டன் எடுத்துட்டு வரவா? நீயே வீட்டுல பிரியாணி செஞ்சிடறியா? அட லூசு, இதுக்காடா உன்கிட்ட நான் பிரியாணி வாங்கிட்டு சொல்றேன். எனக்கு போர் அடிக்குது வீட்ல எல்லாம் செய்யறதுக்கு. தயவு செஞ்சு நல்ல கடையா பார்த்து வாங்கிட்டு வா. நல்லா சாப்பிடணும் போல இருக்கு. ஓ, நீங்க வீட்டுல வாங்கிட்டு வந்து செஞ்சா செய்ய மாட்டீங்க, வாங்கிட்டு வந்து தரணுமோ? என்ன கௌதம், இது கூட பண்ண மாட்டியா நீ? சரி சரி, வாங்கிட்டு வந்து தொலைகிறேன். என்ன வேணும்? சரி, இப்ப கேட்ட பாரு, அது கேள்வி. சிக்கன் பிரியாணி ஒரு 2 பார்சல் வாங்கிக்கோ. அப்புறம் மட்டன் பிரியாணி ஒரு 2 பார்சல் வாங்கிக்கோ. 65 வாங்கிக்கோ. தந்தூரி வாங்கிக்கோ. போதும். அப்புறம் ஆனியன் வாங்கிக்கோ. சரியா? பிரியாணி தந்தவே ஆனியன் தருவாங்கடி, கடவுளே. அன்பு, கேட்கணும்னு நினைச்சேன். சரி, விரதம்லாம் இருந்த குழந்தை கன்ஃபார்ம் ஆயிடுமா? தெரியலே கௌதம், விரதம்லாம் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். ஆனா பார்ப்போம், கடவுள் கொடுக்காமே போயிடுவாரு.
நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக ஆகும். அன்பு, நானும் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. எவ்வளோ பேர் என்கிட்ட கேட்குறான் தெரியுமா, என்னடாச்சுன்னு. என்ன கௌதம் சொல்ற? யார் கேட்கறது? பசங்க எல்லாருமே கேட்குறாங்க, என்னடா குழந்தை என்னாச்சு குழந்தை என்னாச்சுன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அன்பு. இப்பெல்லாம் கல்யாணம் ஃபர்ஸ்ட்லலாம் ஒன்றும் தெரியல, இப்போ போக போக எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்களா, அதனால ஒரு மாதிரி இருக்கு. உன்கிட்ட இப்படி சொல்றியே, என்கிட்ட சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் கேக்குது. நான் யாருக்கு பதில் சொல்வேன்? நீயே சொல்லு. என்னடி அருவியெல்லாம் இப்படி குழந்தையே பிறக்க போகுது, உனக்கு என்னடி ஆச்சு? உன் நாத்தனார் கூட மாசமா இருக்காளாம் கௌசி. என்னடி ஆச்சு என்னடி ஆச்சுன்னு கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நீ நினைச்சு பாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம். கடவுளை நம்பி தான் நாமளும் இருக்கோம். கடவுள் நமக்கு கொடுக்காமையே போயிடுவாரு. சரி விடு, உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன். சீக்கிரம் கௌதம், எனக்கு சாப்பிடணும் போல தோணுச்சு. அதுதான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு பக்கம் சாப்பிடணும்னு தோணுது. எப்படிதான் சாப்பிடாம இருக்க முடியும் சொல்லு? வாங்கிட்டு வந்துரு கௌதம், ப்ளீஸ் கௌதம் எனக்காக. சரி அன்பு, நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். சரி, மறந்துடாத சொல்லிட்டேன். சரி டி, மறக்கல. பாவம் கௌதம், ச்சே, குழந்தைக்காக இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ நாளாக ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு என்னடான்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறானே. ஏன் கடவுள் இப்படிலாம் ஃபீல் பண்ண வைக்கிற? எங்களுக்குன்னு ஒரு குழந்தை கொடுத்தாதான் என்னவா? ரொம்பலாம் கேட்கல, ஒரே ஒரு குழந்தை போதும். ச்சே, கஷ்டமாக இருக்குது. நாம எப்பாவது நினச்சிட்டே இருப்போம், இப்போ கௌதமும் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அன்பு, என்னடி சமைக்காம இங்கே நின்றுட்டு இருக்கிறவ? இனி வெங்காயம் தக்காளி உரிங்க தானே. நானும் தக்காளி அறியலான வெங்காயம் மூடெல்லாம் உரிச்சு வச்சிருக்கேன். நீ பாட்டுக்கு இங்கே வந்து நிற்கிற. அத்தை, நான் கௌதம பிரியாணி வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். நெசமாவாடி? எனக்கும் தாத்தா பிரியாணி திங்கணும்னு ஒரே ஆசையாக இருந்துச்சு, வாங்கிட்டு வர சொல்லியிருக்கியா நீ? ஆமா அத்தை, என்ன விரதம்லாம் இருந்தோமா, என்னமோ சாப்பிடணும் போல தோணிட்டே இருந்துச்சா, அதான் வாங்கிட்டு வர சொன்னேன். கௌதம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னானா? சரிதா, அப்பாடா, நானும் சாப்பிடணும் தான் தோணிட்டு இருந்துச்சு. நிறைய வாங்கிட்டு சொன்னியா இல்லை உனக்கு மட்டும் சொன்னியா? இல்லத்தா, எல்லாருக்குமே வேணாங்க வாங்கிட்டு வர சொன்னேன். அப்ப சரிதா. எது வெங்காயம் முட்டெல்லாம் என்ன செய்ய? இருக்கட்டும் தா, நைட்டு ஏதாவது சட்னி வச்சுக்கலாம். சட்னி வச்சுக்கோமா? சரி, அப்ப சரிதான். தக்காளி தான் அரைஞ்சிட்டீங்களா? இல்லத்த, தக்காளி எல்லாம் அறியல. அம்மத்த தக்காளி அரைஞ்சி வச்சா ஒரு மாதிரி அழுகி போனாப்புல போயிடும். சரி, அறியல. இல்ல அறியல அன்பு. சரிதா, வாங்க, அப்புறமா வாங்கிட்டு வந்தோன்னு சாப்பிடுவோம். சரி வா. எடி ஐசே, அப்ப தலக்கு தண்ணி உண்டா? கோபம் போல கூப்பிடுவோமா? வேணாம், வயசான அதுக்கே ரோசம் அப்படி இருந்தா நமக்கு ரோசம் வராதா என்ன? நாம ஏன் கூப்பிட்டு பேசணும்? நம்மளை பார்த்தது இங்கிட்டு திரும்பி உட்காந்துருந்துச்சு, நம்மளை பார்த்ததும் அங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்கு. நம்ம மட்டும் ஏன் பேசணும்? ஒன்றும் வேண்டாம். ஏ பவி, அடியே, ஏ மல்லியாவும் மவுல தண்ணி கொண்டாட சொல்லுடி. ஐயோ, கூட்டு நேரம் கத்துறேன், ஒரு முடக்கு தண்ணி கொடுக்க கூட இந்த வீட்டுல ஆள் இல்லையா? என் அருவியை கூப்பிட்டா இல்லை நான் குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கனே, என்னையும் மோந்தார சொன்னா இவ்வளவு ரோசம். வார அலுவலை பாரு, என்னன்னு ஒரு வார்த்தையாவது கேட்கிற அலுவலா எவ்வளவு எம்புட்டு கொழுப்பு இவளுக்கு. அருவி. என்னங்க? அருவி, கொஞ்சம் தண்ணி கொண்டாயே. இருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இன்னும் சாப்பிடல நீங்க? ஆமா, சாப்பாடு எடுத்துட்டு தண்ணி கொண்டு விட்டு வா. சரி வாரேன். ஏங்க, கறி குழம்பு ஊத்தி கொண்டு வருவா? சரி, கறி குழம்பு ஊத்தியே கொண்டு விட்டு வா. சரிங்க. ஏ ஐசி, பவி, ஒருத்தி என்னன்னு கேக்குறாளுவலா? என்னது இது? வெஜ் பிரியாணி செஞ்சியா? அருவி, பார்க்கவே சூப்பரா இருக்கு. சிக்கன் கிரேவியா? ஆமாங்க, வெஜ் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் தான் செஞ்சிருக்கேன். இந்தாங்க. கொண்டா, சூப்பரா இருக்கு பாக்க. சொல்லவே இல்லை இன்னைக்கு செய்யறேன்னு. ஏங்க, என்னங்க நீங்க சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்ததே நீங்க தான், என்னடானா சொல்லவே இல்லைங்கிறீங்க? அதை சொல்லல நானு, சொல்லவே இல்லை. அப்படின்னா வெஜ் பிரியாணி செய்யறேன்னு சொல்லல. இது ஒரு ஆளுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்குங்க? பக்கத்துல. ஓஹோ, இங்க வா கொஞ்சம் கிட்ட. ஏங்க, ஏன் கிட்ட கூப்பிட்டியா? ஏன் அவளை கிட்ட கூப்பிட்டியா? என்னன்னு தெரியல, காதுல ஒன்றும் விழுவ காணும். என்ன சொல்லுவேன்? வெஜ் பிரியாணியாம்ல. வெஜ் பிரியாணினா நல்லாத்தே இருக்கு, காய் போட்டு. சிக்கனு கிரேவியா? பெத்த ஆத்தா தானே உட்காந்துருக்கேன். என்னம்மா கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்துருப்பேன் இவனெல்லாம். ஒரு வார்த்தை எம்மா சாப்பிட்றியா, தண்ணின்னு தானே புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு வார்த்தை எம்மா தண்ணி குடிக்கிறியா, எம்மா கொண்டாரவா,
தவியா தவிக்குது. எந்திரிச்சு நடக்க முடியாம தான் நான் கிடக்குறேன். ஒரு வார்த்தை கேட்டு போய் தண்ணி வந்தாந்து தாரானா இவனெல்லாம் பெத்ததுக்கு நான் என்னத்த சொல்லுவேன். திட்டத்துல கூப்பிட்டு என்ன பேசுறான்னு தெரியல. எனக்கு என்னங்க சொல்லுங்க, என்னது? மாமியாவை சாப்பிட சொல்லு, என்ன ஏதுன்னு கேளு. சாப்பிட்றீங்களான்னு ஒரு வார்த்தை கேளு. என்ன நம்ம சாப்பிட சொல்றோமா என்னன்னு கேட்கும். அதனால ஒரு வார்த்தை கேளு. அதை போங்க அங்கிட்டு. என்னாலலாம் முடியாது. என்ன போங்க அங்கிட்டுங்கிறா? அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையும் வாயில வர காணும். என்ன சொல்லியிருப்பேன் அவன்? எதுக்கு இவ போங்க அங்கிட்டுங்கிறா? என்னங்க இப்ப பண்ணணுங்கிறீங்க? கூப்பிட்டு தொலை. ஒரு வார்த்தை கூப்பிடுறதுல குறைஞ்சா போயிடுற. கூப்பிடு. என்னங்க நீங்க? சரி. அத்தை 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 உங்களதான். எவடி அவ வெள்ளக்க மாத்துக்கிட்ட பிஞ்சு பெரும்பிச்சு. அத்தை அமலா அத்தை உறவு கொண்டாட வந்துட்டு அப்பதான் அத்தை சொத்தேன்ட்டு. போதுமா எனக்கு கிடைச்சது பரிசு? இத கேட்கணும் தானே என்னை கூப்பிடு நீயா பாக்கு பாத்துக்கிட்டு உக்காந்துருக்கேன். சரி தின்னு தொலைய சொல்லுவோம்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா விளக்க மாத்துக்கட்ட பிய்யுமா? விளக்க மாத்துக்கட்ட. எனக்கு இதுவும் தேவைதான், இன்னமும் தேவைதான். வயசானதுக்கெல்லாம் இவ்வளவு இருந்தா வயசு பிள்ளை எனக்கு எம்புட்டு இருக்கும் ஏகத்தாலும். எனக்கு திங்கிறதுக்கு எனக்கு தெரியும். இவ ஒன்னும் என்னை கூப்பிட்டு பெஸ்ட் பிரியாணி சிக்கனு இதெல்லாம் திங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. போடி. சரி வயசான கிளவியாச்சே, சரி திங்கட்டும். பாவம் பார்த்துக்கிட்டு இருக்கு. என் புருஷனுக்கு தானே வயிற்ற வலிக்கணும் இல்ல? எல்லாம் என் மேல தப்பு தான். எவடி அவ கிளவி? இல்ல எவ கிளவின்னு கேட்டேன். ஏடி என்னை பார்த்தா உனக்கு கிளவி மாதிரி இருக்கா? கிளவி மாதிரி. அப்புறம் உனக்கு என்ன 16 வயசு நினைப்போ? அருவி சத்தம் போடாத மாமா. அருவி சொன்ன தப்புதான் மாமா. விடுமா, ஏமா நீ வேற வம்பு பிடிக்கிட்டு. மாமா விட்டுருமா அருவி, நீ விடு அருவி. ஐயோ எல்லாம் என் மேலதான் தப்பு. இருங்க நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது பண்ற பேச்சே சரியில்லை, பேசுறதும் சரியில்லை. ஏண்டி என் வாட்டுக்கு என் வீட்டுல நான் உட்காந்துருக்கிறேன். உடனே யாரு என்னை கூப்பிட சொன்னது? என் மேல தப்புதான். என்ன நான் செருப்பாலே அடிச்சுக்கணும். வந்துட்டு அப்பதான் கூப்பிடுறதுக்கு. போடி.